ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். வாசிக்கிறப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆஸ் ஹீ இஸ் நவ் ஒர்க்கிங் இன் ஹோம் டெல் மீ த ஆன்சர். அவர் வீட்டிலையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மாதத்துக்கு வண்டி எதுவும் தேவையில்லை. இதுதான் அந்த சென்டென்ஸுடைய அர்த்தமா? இல்லை. அடுத்தது பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு மேக் யூஸ் சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம். இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் எனக்கு விடை சொல்லும்படி உங்களை வேண்டுகிறேன். இது இல்லை, நல்லா தெரியுது. அடுத்தது பாருங்கள். யூ கேன் ஆஸ்க் மீ எனி ஹீ டஸ் நாட் நீட் எனி வெஹிக்கிள் ஃபார் அ மந்த். நீங்கள் என்னிடம் எந்த சிக்கலுக்கும் தீர்வை கேட்கலாம். சென்டென்சஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் தமிழ் வாக்கியம் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த சென்டென்ஸில் பாதி சென்டென்ஸை வேறு சென்டென்ஸோட மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ எல்லா சென்டென்சஸையும் கரெக்டான இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணி எந்த வார்த்தைக்கு அப்புறம் கட் பண்ணி எந்த வார்த்தைக்கு அடுத்து சேர்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை சேர்த்திங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ ஆன்சர்ஸ் பாருங்களேன். ஆஸ் ஹீ இஸ் நவ் ஒர்க்கிங் இன் ஹோம் ஹீ டஸ் நாட் நீட் எனி வெஹிக்கிள் ஃபார் அ மந்த். ஒரு மாதத்துக்கு அவருக்கு வண்டி தேவையில்லை, ஏன்னா அவர் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ கரெக்டாக இருக்கா? ஸோ எந்த இடத்துல கட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டெல் மீ தி ஆன்சர். எனக்கு விடை சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். யூ கேன் ஆஸ்க் மீ எனி சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் கட் ஆகுது, எதை சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் ஆகும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 வாக்கியங்களும் ஷஃபில் ஆகிருக்கு. ஒரு இடத்துல கட் ஆகி நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும் இன்னொரு சென்டென்ஸோட. எந்த சென்டென்ஸோட பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். தமிழ் மீனிங் கரெக்டாக இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The people of India are very much kind and faithful. இந்திய மக்கள் மிகவும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். Let us bring the students and make them learn. மாணவர்களை இங்கு அழைத்து அவர்களை படிக்க வைப்போம். He is fond of coffee and he drinks at least 5 or 6 daily. அவருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால் டெய்லி 5 காஃபி 6 காஃபி குடிப்பார். ஸோ சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அட் தி சேம் டைம் சைமல்டேனியஸாக என்ன செய்யணும், டென்சஸையும் நம்ம லேர்ன் பண்ணணும். இந்த வாக்கியங்கள் எந்த டென்சஸில் இருக்குது, எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நான் 2 சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். In order to develop spoken English, you must practice writing, reading and listening skills. ஆங்கிலத்தில் பேச நீங்கள் எழுதுதல், வாசித்தல் மற்றும் கவனித்தலில் பயிற்சி எடுக்க வேண்டும். He has finished a package course in computer. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்தது பாருங்கள். அகைன் 3 sentences. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் சென்டென்ஸை நல்லா வாட்ச் பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாஸ் தி வீடியோ அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ். If you work hard, you will be able to achieve your goal. உன்னுடைய கோலை நீ அச்சீவ் பண்ண முடியும் நீ கடினமாக உழைத்தால். They do not believe us unless we produce a proof. நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்குற வரையும் அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க. The students who study well can get good job. நன்றாக படிக்கும் மாணவர்கள் நல்ல வேலையை பெற முடியும். எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி அட்டாச் பண்ணிங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சில சென்டென்சஸ் மேட்ச் ஆகலைனாலும் ஏதாவது ஒரு மீனிங் கொடுக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நவ் லுக் அட் தீஸ் 3 sentences. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We should plant more trees to get fresh air. சுத்தமான காற்றை பெற நாம் நிறைய மரங்கள் நட வேண்டும். If there is enough space, we can accommodate one more person. நமக்கு இன்னும் இடம் இருந்தால் இன்னொரு நபரையும் தங்க வைக்கலாம். While creating a computer program, you must be careful in punctuation. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் உருவாக்கும் போது பங்க்சுவேஷன் மார்க்ஸில் கவனமாக இருக்கணும். கமா, ஃபுல் ஸ்டாப் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணுவோம்.
அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.